ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா புளி மண்டி குழம்பு. இது எப்படி வைக்கிறதுனா, நம்ம முதல்ல அரிசி கழுவுறோம் பாருங்க, அந்த தண்ணியை ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு அரிசி கழுவுற தண்ணியில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு அரிசி கழுவுற தண்ணியை ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அடுத்தது 5 வித காய்ங்க சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய் எல்லாம் ஒரு 5 வித காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் தனியாக தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. வெந்தயத்தை போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு 5 பல் பூண்டு நல்லா நசுக்கி அதிலே போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்ட அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் 5 வித காய்ங்க, இதை எடுத்து அந்த தாளிப்புலேயே போட்டு நல்லா வதக்குங்க. காய்ங்களாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. அடுத்தது நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள், இது ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாகலாம் எடுத்துக்காதீங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம குழம்பே வைக்க போகிறோம். இப்போது அந்த தண்ணியே நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டம்ளரோ இல்லை 3 டம்ளராக கூட ஊற்றிக்கோங்க. போதும், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. ஊற்றிக்கின்னு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காய்ங்களோடு சேர்ந்து அந்த தண்ணி நல்லா வேகணும். காய்ங்களாம் அந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும். அடுத்து நல்லா கொதி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காய்ங்க நல்லா வெந்து கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ங்க நல்லா வேகணும். அடுத்து மிளகாத்தூள் எவ்வளவோ நமக்கு தேவையான அளவு காரம்